பார்க்குறேன். நீங்கள் வந்துருக்குது ஜெயகிருஷ்ணன் உங்களுக்கு நடக்க தெரியும். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிறீங்க. சில பேர்லாம் அவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க. சில பேர் மற்றவங்க காட்டுவாங்க, ஆனால் நானும் காமிக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் ஒருத்து கூட இல்லை. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் மக்களே, ஏன்னா தாங்க முடியல. நான் சொல்ல மாட்டேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேண்ணா, ஒரு சேனல் அனுப்பிச்சினேன். அதை கூட தப்பா சொல்லிட்டேன். மாரியம்மன் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது என்னுடைய வீடியோ தான். என் குறை வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் என் மூஞ்சி பார்த்தாலே. அதனால் அந்த சின்ன பாப்பாவில் பெரிய பாப்பாவில் அந்த சேனல் நீங்கள் இருக்காதீங்க. இனிமேல் நான் அந்த சேனலில் போட மாட்டேன் வீடியோ. ஏன்னா அந்த சேனலில் கொஞ்சோண்டு அந்த சேனலில் போட முடியாது. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? எதுக்குன்னா என்னால் முடியாது. இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட முடியும். ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட முடியும். இந்த 2 வீடியோ போட முடியாது என்னால் கன்ஃபார்மாக. ஆனால் மற்றவங்க போடுறாங்களே, அப்போ ஏன்டா நீ போடாமங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியாது. உங்களை இப்படியே ஷார்ட்ஸு போட்டு பார்க்குறேன். ஆனால் நான் இதில் வீடியோ போட மாட்டேன், ஷார்ட்ஸு போடுறேன். வீடியோ போட முடிஞ்சால் வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸு போட முடியும். அதனால் நான் ஷார்ட்ஸு மட்டும்தான் போடுவேன். என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் வீடியோ போட ஆசையாக தான் இருக்கும். அதனால் சின்ன பாப்பாவுக்கு சப்ஸ்கிரைப்லாம் இந்த ஜெயகிருஷ்ண சேனலுக்கு வந்துடுங்க. ஏன்னா அது நான் வீடியோ போட போகிறது கிடையாது. இனிமேல் அது வீடியோ போட மாட்டேன். அதனால் நீங்கள் என் சேனலுக்கு வந்துடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைவாக கூட ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும். நான் லைவாக கூட நான் போடுவேன். அதாவது கேமு தான், அதில் கூட லைவாக நான் போடுவேன். நீங்கள் 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் லைவாக போட முடியும். இல்லைனா முடியாது. ஷார்ட்ஸு மட்டும்தான் போட முடியும். வீடியோ போட முடியுமாடா? அது என்னால் முடியாது. வீடியோ போடுறதுக்கு மொத்தம் ஒரு 60 பாருங்க, 40 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோவை போட முடியும். யார் 40 சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வீடியோ உண்டு. ஓகே, பாய். அப்படியும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ளீஸ் அதுலேயும் இங்கே வந்துடுங்க. அப்போ தான் என்னால் வீடியோ போட முடியும். லைவாக கூட என்னால் வீடியோ போட முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னால் எப்படி போட முடியும்? ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட முடியும். ஷார்ட்ஸை போக கூட இன்னும் நிறைய பாட்டு நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோவாக போடுறேன். நீங்கள் பண்ணலைன்னா ஒன்றும் போட மாட்டேன். அப்படியே அம்முன்னு இருக்க வேண்டியதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே. நீங்கள் பண்ணால் தான் என்னால் போட முடியும். 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் வீடியோ போட முடியும். 50 பேர் சப்ஸ்கிரைப் வந்தால் தான் லைவாக போட முடியும். அதுக்காக நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். உங்கள் முடியல தான் இருக்குது. நீங்கள் பண்ணலைன்னா என்னால் முடியாது. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட முடியும். ஷார்ட்ஸு கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் போடுவேன். ஷார்ட்ஸு கூட நான் இந்த லோகோவாக போட்டுட்ருப்பேன். லோகோ பார்க்கறதுக்கும் செம்ம காண்டாக இருக்கும். வேறு வழி இல்லை மக்களே, ப்ளீஸ் தயவு செஞ்சு போடுங்க. ஆனால் நம்ம 2வது வீடியோவை போட்ட பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் நிறையா பேர் பார்த்தாங்க. எத்தனை பேரும் 100
166 பாட்டாங்க. அது ஒரு 2 லைக்கு. அதில் ஒரே ஒரு லைக்கு தான் போட்டார். யாருன்னு தெரியல. ஒரே ஒரு லைக் யாரும் போட்டாங்க. அது யாரும் எனக்குன்னு தெரியல. அதனால் ப்ளீஸ் மக்களே கமெண்ட்டு போடுங்க. உங்களுக்கு வேண்டாம் சொல்ல. வீடியோ போடணும்னு தோணுச்சா போடுறேன். ஆனால் 40 பேர் சப்ஸ்கிரைப் வேணும். வந்தால் தான் என்னால் போட முடியும். இல்லைனா போட முடியாது. அந்த மாதிரி காட்டுது என் ஃபோனில். அதனால தான் 40 பேர் சப்ஸ்கிரைப் வரட்டும் கெஞ்சி கேட்குறேன். அப்போ தான் நீங்களும் நிறைய பேர் பார்ப்பீங்க என் வீடியோவை. ஓகே. மைன்கிராஃப்ட் வீடியோ கூட போடுறேன். மைன்கிராஃப்ட் வீடியோ கூட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நான் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீ தான். என் கூட ஜாயின் ஆகிறதுக்கு வெறும் ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு ரூபா கூட காசு தர தேவையே இல்லை. 1 ரூபா கூட தரவே தெரியல. 5 பைசா கூட ஒன்றும் வேணாம். ஃப்ரீயாக என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கேட்குறேனே, எவனாச்சும் அந்த மாதிரி பண்ணியிருக்கானா? எவனும் பண்ணதில்லை. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ண கொடுக்குறேன். இது மட்டும் கேட்டுக்கோங்க. அது எப்போ வரும்னா அது எப்போ வரும்னு தெரியாது. என்னைக்காச்சும் நான் போகிறேன். என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். 50 ரூபா எந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். 1 ரூபா கூட வேண்டாம். ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போதைக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் வேணும். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு. இது மட்டும் இருந்துச்சுன்னா லைவும் போடுவேன், வீடியோவும் போடுவேன், ஷார்ட்ஸும் போடுவேன், எது வேணாலும் போடுவேன். அதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மனசு இருக்கணும். புரிஞ்சுதா? இவ்வளோ நேரம் பேசிட்டேன். அந்த அளவுக்கு நீங்கள் என்னை கஷ்டப்படுத்த வச்சுருங்க. அப்படி சொல்ல முடியாது. சரி மக்களே, அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடிச்ச அளவுக்கு பண்ணுங்கள். 40 சப்ஸ்கிரைப் வந்தாலும் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே மக்களே, பாய்.